தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2024 ஐபிஎல்லுடைய 17வது சீசன். இதில் 63 மேட்ச் முடிஞ்சு இன்றைக்கி 64வது போட்டி நடைபெற இருக்குது. இன்னும் ஒரு 10 போட்டிகள் எஞ்சி இருக்கும் நிலையில் பிளே ஆஃப்க்கு யார் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்து மத்தியிலும் இருக்குது. ஒவ்வொரு டீம் பிளேயர்ஸும் அவங்க கையில் கால்குலேட்டரை வச்சு தட்டி பார்த்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த ஐபிஎல்லில் அடுத்த வாரம் பிளே ஆஃபுடைய முதல் போட்டி நடைபெற இருக்கும். இந்த சூழ்நிலையில் பிளே ஆஃப்க்கு யாரெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்க போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். 10 டீமில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். நேற்று நடைபெற்ற ஜிடி விசஸ் கேகேஆர் மேட்ச் குஜராத்தில் நடைபெற்றுச்சு. அதில் மழை காரணமாக போட்டியை நடத்த முடியாமல் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. இதில் 19 பாயிண்ட்ஸோட கேகேஆர் முதலிடத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு போட்டி பேலன்ஸ் இருக்குது. அந்த போட்டியில் அவங்க ஜெயித்தா 21 புள்ளிகளோட அதே முதலிடத்தில் நீடிப்பாங்க. அதையும் மீறி அவங்க அந்த போட்டியில் தோத்துட்டா கூட அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போகிறதில்ல, முதல் இடத்துல அவங்க இருக்க போகிறாங்க. அதனால் ஐபிஎல் பிளே ஆஃபில் கன்ஃபார்மான முதல் டீம் அப்படிங்கிற இடமும் முதல் இடத்தை தக்க வச்ச அந்த ஒரு டீமுமாக கேகேஆர் இருக்க போகிறாங்க. அடுத்தபடியாக நேற்று போட்டியில் பகிர்ந்தளிக்கப்பட்ட அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சதன் மூலமாக ஜிடி பிளே ஆஃப் அவங்களுடைய அந்த தகுதியை இழக்கிறாங்க. பிளே ஆஃப் கனவு அவங்களுடைய கனவு தகுந்துருச்சு. அவங்க பிளே ஆஃபில் இடம்பெற முடியாது. ஜிடியை தொடர்ந்து ஏற்கனவே முதல் அணியாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த அணி அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் வாழ்ந்துகிட்ட அணி அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த சீசனில் பரிதாபத்துக்குரிய நிலைமையில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பரவலாக மக்களுக்கே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது மும்பை அவங்களும் ஐபிஎல் தகுதி இழந்துட்டாங்க. இன்னொரு டீம் பிளே ஆஃபோடைய வாய்ப்பை இழந்த டீம் யாருன்னு பார்த்தோன்னா பஞ்சாப் கிங்ஸ். அவங்களும் தகுதி இழந்துட்டாங்க. ஆக முதல் இடத்துல கேகேஆர் இருக்காங்க. 3 அணிகள் தகுதி இழந்துட்டாங்க. குஜராத், பஞ்சாப், மும்பை போக மீதி இருக்க 6 அணிகள் தான் அடுத்து இருக்க 2, 3, 4 இந்த இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் யாருக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த சிச்சுவேஷன் நடந்தால் அவங்க பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவதாக எந்த அணியை பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. அவங்க 13 போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. இன்னும் ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி இன்று இரவு நடைபெற இருக்குது. அதில் அவங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட மோதுறாங்க. அவங்க ஏற்கனவே விளையாண்ட 13 போட்டிகளில் 6 போட்டிகளை வெற்றி பெற்று 12 புள்ளிகளும் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா 14 புள்ளிகள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. அதன் பிறகும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மற்ற அணியுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மற்ற அணிகள் மோசமாக விளையாண்டால் இவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவுமே ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் தான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க, ஆர்ஆர் இருக்குது, சிஎஸ்கே, ஆர்சிபி, இவங்கெல்லாம் தோக்கணும் அப்படின்னாலும் இவங்களுக்குள்ளேயே மேட்ச் நடக்கும்போது அதில் யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால டெல்லி ஜெயித்தாலும் நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கனால அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இன்னொரு டீம் பிளே ஆஃப்கான கண்டஸ்டில் யார் இருக்கா அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்களுக்கு இன்னும் 2 போட்டிகள் இருக்குது. அவங்க 12 போட்டிகள் விளாண்டுருக்காங்க. அதில் 6 போட்டிகள் சரி பாதி வெற்றி பெற்று 12 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. இந்த 2 போட்டிகள் அவங்க வெற்றி பெற்றால் 16 புள்ளிகள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்களுடைய பிளே ஆஃப் கனவு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னாலும் அவங்களுடைய நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது -0.769 அப்படின்னு இருக்குங்கிறனால அதுவும் அவங்களுக்கு டஃப் தான். இந்த 2 போட்டிகள் அவங்க ஜெயித்தாலும் அவங்க சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், டெல்லி இந்த 3மே மோசமாக தோக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்களுடைய தோல்விகள் பரிதாபகரமாக இருந்துச்சுன்னா அது லக்னோவுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை அவங்க 2மே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கூட ஆர்ஆர், கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே இவங்கெல்லாம் தோக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்படிங்கும்போது லக்னோவுடைய கனவும் கிட்டத்தட்ட தகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு அதிசயம் நிகழாத பட்சத்தில் லக்னோவுக்கான வாய்ப்பும் மறுக்கப்படுது. இந்த ஐபிஎல்லில் இரண்டாவதாக இருக்க அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். 12 மேட்ச் அவங்க விளையாண்டுருக்காங்க. அதில் 8 மேட்ச் ஜெயிச்சு 16 பாயிண்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்ச்சில் 2மே ஜெயித்தாங்க அப்படின்னா 20 பாயிண்ட்ஸோடு அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட் பிளேஸுக்கே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கல்கட்டா தோத்துட்டா அவங்க 19ல் இருப்பாங்க. இவங்க 2மே ஜெயிச்சு 20 பாயிண்ட்ஸோட ஃபஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கூட கல்கட்டா 21 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இவங்க 20 செகண்ட் பிளேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ராஜஸ்தான் 2 மேட்ச்லையும் ஜெயிச்சாங்க அப்படின்னா. ஒருவேளை ராஜஸ்தான் ஒரு மேட்ச் தோத்துச்சு அப்படிங்கிற கணக்கு வச்சா கூட 18 பாயிண்ட் 2ல் 1 அப்படிங்கும்போது 18 பாயிண்ட்ஸில் செகண்ட் பிளேஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இல்லை ராஜஸ்தான் 2மே தோக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சினாரி எடுத்துக்கிட்டால் கூட 16 பாயிண்ட்ஸில் இருப்பாங்க. அப்பயும் 3வது அல்லது 4வது இடத்துக்கான போட்டியில் நெட் ரன் ரேட் அடிப்படையில் ராஜஸ்தான் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக
கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எஸ்ஆர்ஹெச் ஆரம்பத்தில் கொஞ்சம் சறுக்குனாலும் அதுக்கு பிறகு வந்து ஃபாரின் பிளேயர்ஸை கையில் வச்சு வெயிட்டான ஒரு டீமை போட்டு என்ன ஸ்கோர் கொடுத்தாலும் அடிக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸில் எஸ்ஆர்ஹெச் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களும் 12 மேட்ச் ஆடிருக்காங்க. 2 மேட்ச் வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து அவங்களுக்கு 7 மேட்ச் ஜெயிச்சு 14 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இந்த 7 மேட்ச்சில் 2மே அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா 18 அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. அப்போ ராஜஸ்தான் கூட செகண்ட் பிளேஸுக்கான கான்டெஸ்ட்டில் எஸ்ஆர்ஹெச் இருக்கும். இந்த 2ல் 1 தோத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல 16 அப்படிங்கிற இடத்துல போட்டு அதே 3வது பிளேஸுக்கான கண்டெஸ்ட்டில் சிஎஸ்கே கூடயோ இல்லை ஆர்சிபி கூடயோ அவங்க வந்து ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 2மே தோத்தா கூட 14 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு செக்யூர்ட் பிளேஸில் தான் இருப்பாங்க. நெட் ரன் ரேட் அடிப்படையில் அதே 3வது 4வது இடத்துக்கான வாய்ப்பை வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் வந்து ஒரு சேஃபர் சுச்சுவேஷன் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து 6 டீமில் வந்து 4 டீமை பார்த்துட்டோம். மீதி இருக்கிற 2 டீம், இந்த 2 டீம் தான் வந்து அதிக ஆடியன்ஸ் கொண்ட ஒரு டீம், அதிக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்வாசா போராட்டத்தில் இந்த டீம் வந்துக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஆர்சிபி, சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கான லாஸ்ட் மேட்ச். சிஎஸ்கேவோட லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட இருக்குது, ஆர்சிபிக்கும் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட தான் இருக்குது. 18ஆம் தேதி இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச். இந்த மேட்ச் தான் வந்து 2 பேர்த்தில் ஒருத்தருக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமாக இருக்க போகுது. இதில் வந்து யார் உள்ளே போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சிஎஸ்கே ஜெயிச்சா என்ன கணக்கு, தோத்தா என்ன கணக்கு அப்படிங்கும்போது சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபியில் ஆர்சிபி முதல்ல பேட்டிங் பிடிச்சி 200 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 18 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கேவை தோக்கடிக்கணும். அப்படி தோக்கடிச்சாங்க அப்படின்னா அப்போது வந்து ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா 10 பால் டிஃப்ரென்ஸில் வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஆர்சிபிக்கான விஷயம். இதே விஷயம் தான் வந்து சிஎஸ்கேக்கும் இருக்குது. சிஎஸ்கே உள்ளே போகணும் அப்படின்னா இதே சினாரியோவில் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இந்த 2த்துல எது நடக்க போகுது அப்படின்னு வந்து ஆடியன்ஸே ரொம்ப பெரிதும் பார்த்துட்ருக்காங்க. ஒருவேளை சிஎஸ்கே ஆர்சிபி 2 பேரும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா இந்த ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் அதே அந்த 200 ரன்ஸ் அந்த கேல்குலேஷனில் மேட்ச் நடைபெற்றுச்சு அப்படின்னாலுமே அதில் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்து மேலே கீழே இருப்பாங்க. அப்போது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலியமாக உள்ளே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் அவங்களுக்கு இருக்கிற 2 மேட்ச்லேயும் மோசமான ஒரு தோல்வியை தழுவணும் அப்படிங்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக எஸ்ஆர்ஹெச் மட்டும் இல்லாமல் எல்எஸ்ஜியும் இதில் வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். என்ன அப்படின்னா இன்றைக்கி நடக்க போகிற டெல்லி மேட்ச்சில் எல்எஸ்ஜி தோக்கணும். அது போக மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்லேயும் வந்து லோ டிஃப்ரென்ஸில் எல்எஸ்ஜி தோக்குறாங்க அப்படின்னா இந்த சினாரியோ ஒர்க் ஆகும் பட்சத்தில் அது வந்து சிஎஸ்கே ஆர்சிபி 2 பேரும் உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆக மொத்தம் 4-5 அணிகள் வந்து 14 புள்ளிகளோட கடைசி இடத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நெட் ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் உள்ளே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ராஜஸ்தான் கம்ஃபர்டபுள், மும்பை பஞ்சாப் ஜிடி ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க, கேகேஆர் வந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த 4 டீமுக்கான பிளேஸ் செக்யூர்ட் அப்படிங்கும்போது மீதி இருக்க 6 இடத்துல ராஜஸ்தான் ஆல்மோஸ்ட் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்பும் போயிடும். அப்போது 3rd பிளேஸ் அண்ட் 4th பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மீதி இருக்க டீம் போட்டி போட போகிறாங்க. அதுலேயும் டெல்லி மற்றும் எல்எஸ்ஜிக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட அறவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி, சிஎஸ்கே இந்த 3 டீமில் யார் 3வது 4வது இடத்தை பிடிச்சி பிளே ஆஃப்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் அடுத்த 11 போட்டிகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிளே ஆஃப்க்கு யார் போகிறாங்க, அதில் யாருக்கு சாதக பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பிளே ஆஃப் முன்னாடி நாளான 20ஆம் தேதி பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.